ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பளம் வச்சு ஒரு சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா அப்பளம், அதுக்கப்புறமேட்டு கேரட், பீன்ஸ், அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கேப்சிகம். உங்களுக்கு என்ன காய்கறி என்னென்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை, ஆனியன் எல்லாத்தையும் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வணக்கணும். இதோட சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு மிளகுத்தூள் ஜாஸ்தி சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ரொம்ப நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பியாகவே இருக்கட்டும், கடிச்சு க்ரன்ச்சியாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி வணக்கிக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ எப்படி நல்லா வணங்கியிருக்குன்னு. இந்தளவுக்கு வணங்கினா போதும். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் பொரிக்கிற அளவுக்கு. அதுக்கு நடுவில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்பளத்தை எடுத்து அந்த தண்ணியில் நல்லா அலசணும். அந்த உப்பெல்லாம் போயிடும். அதே சமயம் நல்லா அந்த மொடன்னு இருக்கிறதும் இதாயிரும். நல்லா ரோல் பண்ணுற அளவுக்கு நல்லா சாஃப்டாயிரும் அதோட. இதே மாதிரி எல்லா அப்பளத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். எல்லா அப்பளமும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அதை தண்ணி விட்டு கலக்கிக்குங்க, பேஸ்ட் மாதிரி. இது அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், பேஸ்ட் பண்ணுறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அந்த அப்பளத்தை ஒரு இது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்காக நம்ம வணக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், கேரட், பீன்ஸ் இதை வச்சு 2 சைடும் மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இந்த கலக்கி வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டை இதில் தடவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க, சமோசா மாதிரி. நல்லா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதை இப்போ நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஆயிலில் போட்டுக்குங்க. நல்லா சூடான ஆயிலில் போட்டு ஒரு சைடு நல்லா வெந்தோன்னையும் இன்னொரு சைடு திருப்பி போடணும். இது டக்குன்னு வெந்துடும். உள்ளே இருக்கிறதும் நல்லா வணக்கியிருக்கனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்டஃப் பண்ணி இதே மாதிரியே எல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரியே சீல் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஆயிலில் எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொன்றா திருப்பி எடுத்துக்க வேண்டியதுதான். சுவையான அப்பள சமோசா ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பெரிய மனுஷங்கக்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாரு பாருங்க இந்த குட்டி பையன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். டேக் கேர். கீப் ஸ்மைலிங்.